எனக்கு 2 கிட்ஸ். சோ வந்து நான் வீட்ல இருந்துட்டு ஏர்ன் பண்ணணும் என்னோட மோட்டிவ். நான் ஒரு ரீட்டைல் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்க போய் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த டபுளாவே நான் வீட்ல உட்கார்ந்து ஏர்ன் பண்றேன். அவ்வளவுதான். சூப்பர். உங்களோட ஆபீஸ்ல நீங்க earn பண்றதை விட என்னால வந்து ஃபேமிலியும் டேக் கேர் பண்ண முடியுது. இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் ஒரு 2 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னா நிறைய பேர் வீட்ல இருக்காங்க. என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். இது அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு லூப் அண்ட் கார்னர் ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாம வராதுன்னு சொல்லாதீங்க. நம்ம டெய்லி ஹேசல்நட் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் சூப்பராக இருக்கும். நம்மளோட ஐஸ் வளமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி பிஸ்தாஸ் சாப்பிடணும். டெய்லி 4 or 5 ஆல்மண்ட் சாப்பிட்டாலே நமக்கு தேவையான இம்யூனிட்டி அண்ட் மெக்னீஷியம் டெவலப் ஆகும். ஹார்ட்டையும் பிரெயினையும் பத்திரமா பார்த்துக்கணுமா, டெய்லி 4 வால்நட் சாப்பிடணும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கா, டெய்லி 4-5 கேஷ்யூ நட் சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, எவ்வளோ டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்ம அந்த சின்ன இனிஷியேட்டிவ் எடுக்கவே மாட்டேங்கிறோம். கரெக்டா? ஆப்வியஸ்லி ஒரே ரீசன், ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 செலவு பண்ணி நம்ம நட்ஸ் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்றதுதான். அப்படியே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட செகண்ட் இல்ல தேர்ட் கிரேட் வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன யூஸ்? நமக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸோட அளவு குறைஞ்சிடுது இல்லையா? இங்கே தான் நம்மளோட கம்பெனியான MOM ட்ரேடர்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி, நம்மளால என்ன நட்ஸை ப்ரீமியம் குவாலிட்டியில் மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த நட்ஸை மக்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, அவங்களோட பேபி நம்மளோட பிஸ்தாஸை அவ்வளோ விரும்பி சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லாருமே வாங்குற மாதிரி ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ மெனுவில் இருக்கிற ஐட்டமில் நீங்கள் ஏதாவது ஒரு 10 ஐட்டம் செலக்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா ரம்ஜான் பீரியட் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டேட்ஸ் 250 கிராம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு கேட்டலாக் அனுப்புகிறோம். அந்த கேட்டலாக்லேருந்து உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிடலாம். ரம்ஜான் முடிகிற வரைக்கும் தான் இந்த ஃப்ரீ டேட்ஸ் ஆஃபர். அதுக்கப்புறம் வேற ஆஃபர் இருக்கு, அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்களோட பேரு அண்ட் உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட மக்களுக்காக. ஓகே மேம், என்னோட நேம் வந்து நித்யா முத்துகிருஷ்ணன். என் நேட்டிவ் வந்து தேனி. ஓகே, நான் ஒரு MBA கிராஜுவேட். எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஒர்க்கிங்க்கு அப்புறம் என்ன ப்ரொஃபஷனல் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் செலக்ட் பண்ணது வந்து ஹோம் பேக்கிங். எனக்கு 2 கிட்ஸ். ஸோ வந்து நான் வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணணும் என்னோட மோட்டிவ். ப்ளஸ் என்னோட ஃபேமிலியை நான் டேக் கேர் பண்ணணும்னுக்காக இப்போ நான் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அதில் மேஜர் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா ப்ரௌனிஸ் வந்து மில்லட்ஸ்ல பண்றேன். ஓகே, சூப்பர். ப்ரௌனிஸ் மில்லட்ஸ்ல யா மேம். வரவேற்பு இருக்கா இந்த ப்ராடக்ட்டுக்கு? மேம் இருக்கு. நல்ல இப்போ ஆக்சுவலி தேனி நான் வந்தது நான் 4 இயர்ஸாக தான், லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் சென்னை ஒர்க்கிங்க. ஆனா எனக்கு இங்க வந்து மில்லட்ஸ் ப்ரௌனிஸ்னா என்னன்றது கேட்கற அளவுக்கு நிறைய பேர் இருந்தா. ஆனா இப்போ எல்லா காலேஜஸ் நான் ஸ்டால்ஸ் போவேன். அப்போ வந்து ப்ரௌனிஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ப்ரௌனிஸை வந்து வேற கேக்கா ப்ரொடியூஸ் பண்றேன் என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ் இங்க டெலிவரிஸ்க்கு. இங்க இருந்து பக்கத்துல நியர் மதுரை, இப்போ தேனி. நிறைய பேருக்கு ஒயிட் லேபிள் கேட்பாங்க மேம். அதனால நான் சென்னை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வாங்கி அவங்க பிராண்ட்ல சேல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, லைக் ஒயிட் லேபிளிங்கும் பண்ணிட்டு ஒயிட் லேபிளிங் தான் பண்றேன் நான். இப்போ என் பிராண்ட் வந்து நான் மேக் வித் நித்து என்னோட ப்ரௌனியோட பிராண்ட் நேம். அதுக்கு வந்து நான் பிராண்ட் வச்சு பேக்கிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ப்ரௌனிஸ் வேணும்னு சொல்லும்போது நான் வந்து ஒண்ணு உங்க லேபிளிங்க்கு பண்ணணும்னா நான் ப்ராடக்டா கொடுத்துருவேன். அவங்க ப்ராடக்ட் வச்சு சேல் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க முன்ன நம்ம பேசும்பொழுது. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த 3 இயர்ஸ்? லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நம்மளோட மக்களுக்காக. மேம் நான் பேசிக்கா வந்து ஒரு பர்த்டே கேக்ஸ் என்னோட இப்ப நான் இருக்கிறது வந்து தேனில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ். அங்க வந்து பேக்கரி எதுவுமே கிடையாது. சோ வந்து நான் ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். அது கஸ்டமைஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரௌனிஸ் ரெடி பண்ணும்போது தான் நான் EDIல வந்து மெம்பரா இருக்கேன். ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஹார்டிகல்ச்சர் அண்ட் அக்ரி காலேஜ் அண்டர்ல வரும். அப்ப எனக்கு இங்க தேனில வந்து எனக்கு வசந்தன் சார் ஒருத்தர் இருக்காரு. அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு, நீங்க ஒரு மில்லட்ஸ்ல வந்து உங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் மில்லட்ஸ் அப்போ ஒரு 2 வெரைட்டிஸ் பண்ணேன். இப்போ நான் 7 வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் ப்ரௌனிஸ் பண்றேன். ப்ரௌனிஸ் அப்ப இப்ப இந்த இயர் வந்து மில்லட்ஸ், லாஸ்ட் இயர் வந்து மில்லட்ஸ் இயர். அப்ப வந்து மதுரையில ஒரு மில்லட் ஃபேர் நடந்தது அக்ரி காலேஜ்ல. அப்ப பண்ணும்போது தான் நான் ப்ரௌனிஸ் வந்து மில்லட்ஸ்ல கொடுத்தேன். இப்ப ரீசெண்டா இப்ப நான் மைதாலே மில்லட் ப்ரௌனிஸே பண்றது இல்ல, ஒன்லி மில்லட்ஸ்ல. அதுல நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமா, சாக்கோ சிப்ஸ் வேணுமா, நட்டிலா வேணுமா, இல்லாட்டி எந்த மாதிரி ஆஸ் பர் அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஓவர் சாக்லேட்ஸா வேணும், இல்லாட்டி எனக்கு வந்து இப்ப சுகர் கண்டென்ட்டே வச்சுக்கோங்க, எனக்கு ஒயிட்ல வேணும், உங்களுக்கு வந்து எனக்கு ப்ரௌன் சுகர் வேணும்னா ஆஸ் பர் அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொடுப்பேன். வந்து நான் லாஸ்டா கொடுத்த இன்டர்வியூஸ்ல யூடியூப்ஸ்ல இல்லாட்டி வந்து ஷார்ட்ஸ்ல கொடுக்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வேணும்னா இப்போ நான் என் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நீங்க வாங்கி வந்து உங்களுக்கு ஒயிட் லேபிள் இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் உங்க பிராண்ட் வச்சு பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்புவேன். அதை வந்து நீங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மில்லட்ஸ்ல ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்றாங்க. ஒரு அட்ராக்ஷனா கூட இருக்கலாம். நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க
ஒரு ஆவரேஜா எனக்கு இவ்வளவு வருதுப்பா வருஷம் அப்படின்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்காக என்ன சொல்ல முடியும்? பண்ணலாம் மேம். இப்ப வந்து ஹோம் பேக்கர்ஸ் வந்து இப்ப இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி. தேனியில கம்மின்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா நீங்க இப்ப சிட்டி சைட்லாம் போனா தெருக்கு தெரு ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க டேஸ்ட், நீங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஷேரா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு ரொம்பலாம் இல்ல. நான் ஒரு ரீட்டைல் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்க போய் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை டபுளாவே நான் வீட்ல உட்காந்து ஏர்ன் பண்றேன். அவ்வளவுதான். சூப்பர். உங்களோட ஆபீஸ்ல நீங்க earn பண்றதை விட என்னால வந்து ஃபேமிலியும் டேக் கேர் பண்ண முடியுது. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் ஒரு 2 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னா, நான் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் என் கம்பெனி ஆயிருச்சுன்னா நான் இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். இப்ப நான் இருக்கிற ஒரு வில்லேஜ் சொல்ல முடியாது. ஆனா அங்க வந்து ஈவினிங் காலையில போயிட்டு ஈவினிங் வர மாதிரி நிறைய பேர் போதுமே, நம்ம பக்கத்துல ஏதாவது கிடைச்சா அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம். நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க, என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். என்னோட செகண்ட் பேபி என்ன பண்றது, ஒண்ணு நம்ம யாருக்காவது வேலை தான் பார்க்கணும், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். மிஞ்சி போனா ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே நம்ம ஒர்க்கிங் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு லூப் அண்ட் கார்னர் ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாம வராதுன்னு சொல்லாதீங்க, ட்ரை பண்ணுங்க, போயிருங்க. இப்ப நான்லாம் கேக் செஞ்சேன், யாரு நம்மள்ட்ட வாங்க போறா அப்படிலாம் கான்செப்ட் இருந்துச்சு, பி ஃப்ராங்க். ஆனா இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து மிஞ்சி போனா கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். ஆனா நான் ப்ரௌடாவே சொல்லுவேன், பி ஃப்ராங்க். நிறைய வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஸ்டார்டிங்ல வந்தது அந்த 1 இயர். அதை ஃபுல்லாமே நான் வந்து ஓகே, அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெகட்டிவ் கமெண்ட் வராமலாம் பண்ண முடியாது. ஆனா இப்ப ப்ரௌனிஸ் பாருங்களேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 100%ல ஒரு 98% நல்லா இருக்குதான் மேம் சொல்லுவாங்க. அந்த சாக்லேட் பிடிக்காதவங்க வேணா ஓகே இது கசப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப நெகட்டிவ் ஃபீட்பேக்னா மோஸ்டா என்ன மாதிரி ஃபீட்பேக்? நான் ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணும்போது ஏன் இதுல பேக்கரி அளவுக்கு வரல அப்படின்னு. பேக்கரியில நீங்க ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பீங்க, நான் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல. ஏன் கேக் இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி. நான் அந்த அவ்வளவுதான் மேம், பெருசாலாம் கிடையாது. ஏன் இது ரொம்ப ஜூசியா இருக்கு அப்படின்னுவாங்க. ஜெனரலா அந்த டேஸ்ட் சாப்பிடும்போது பேக்கிங்க்கு ஒரு இன்கிரிடியன்ஸ் இருக்கு, அது இல்லாம பேக் பண்ண முடியாது. ஆனா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்ணலாம் மேம், ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கிடையாது மேம். ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, லேபுக்கு அனுப்பிலாம் டெஸ்ட் பண்ணி பாத்துறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கிடையாது மேம். நீங்க பண்ணா பேக்கிங் பவுடர் இல்லாம பேக் பண்ணவே முடியாது. அப்படி பண்ண முடியாது. நான் எடுக்கிறது எல்லாமே அகைன்ஸ்ட் ஆர்டர் தான். என்கிட்ட ஆர்டர் வந்தா 1 டே பிஃபோர் சொல்லுங்க. கொஞ்சம் பல்க்னா ஒரு 3 டேஸ் பிஃபோர் சொன்னாதான் நான் ஆர்டர் எடுப்பேன். ஓகே 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 ஓகே, வெரி குட், சூப்பரா பண்றீங்க. என்னென்ன வெரைட்டிஸ் மக்களுக்கு? இப்போ ப்ரௌனிஸ்ல மேம் எப்பயுமே ராகி கம்பு, மோஸ்ட்லி மில்லட்ஸ்னால எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராகி கம்பு. என்கிட்ட வந்து குதிரைவாளி இருக்கு, வரகு இருக்கு, சோளம் இருக்கு. சோளம் அப்புறம் சாமை, திணை, இது எல்லாத்துலயுமே ப்ரௌனிஸ் இருக்கு. as per requirements. எனக்கு வந்து எனக்கு ப்ரௌன் சுகர் தான் வேணும், ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கு. காஸ்டிங்கும் டிஃபர் ஆகும், பட் காஸ்டிங்லாம் சேம் தான் மேம், ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது மேம். எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க யாராவது எனக்கு பண்ணணும், இப்போ சரி பி ஃப்ராங்க், இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்க பிசினஸ் என்னைய மாதிரியே வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரௌனிஸ் கொடுக்குறேன். நீங்க அதை என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, என் ப்ராடக்ட் வந்து நீங்க தாராளமா ரீசேல் பண்ணலாம். அதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கண்டிப்பா கிடைக்கும். என் நம்பர் 9344597833. மேம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் நீங்க எங்களை சொல்லுங்க, அதிலே சொல்லுங்க. ஓகே, காட்டுங்க, தெரியுதா பாருங்க. சொல்லுங்க. நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்காக மைதாவும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இது டெட் பை சாக்லேட், இது குதிரைவாளி, இது கம்பு, இது ராகி. ஓகே 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 ஓகே, இது வந்து மைதா, நீங்க இது மட்டும் மைதா. ஓகே, உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியணும்ல. இது வந்து ஆனா ஃபுல் மில்லட்ஸ். இதுல வந்து 70-30 எல்லாம் கிடையாது. ஓகே, 100% உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல் மில்லட்ஸ், இல்ல மைதாவே கிடையாது, ஜீரோ மைதா. ஓகே, அப்படி பைண்டிங் வேணா நம்ம வீட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 10% அவ்வளவுதான். ஓகே ஓகே, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா மேம். இது வந்து மைதா, இத சாப்பிட்டு பாருங்க. ஓகே, குதிரைவாலி பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியல மேம். தெரியாது, எப்போதும் சாப்பிட்ற ப்ரௌனி போதும் இருக்கும். அதை சாப்பிடுங்க. ராகி இல்ல, மக்கள் மாறணும்னா ஈஸியா மாறிக்கலாம்னு நினைக்கிறேன். சார் நீங்க சாப்பிடுங்க, நீங்க உண்மையில சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி மேம் இருக்கு? இல்ல மேம், சீரியஸா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளோட மைண்ட் செட் தான், அவ்வளவுதான். பிகாஸ் 3மே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா.